அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் ஜும்மா நாளின் சிறப்பை பற்றி தான். நாட்களிலே மிகவும் சிறந்தது ஜும்மா நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாவிடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஜும்மா தொழுகையின் அத்தஹியா தீர்ப்பாகும். அந்த நேரம் இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள நேரம். சூரத்துல் காஃப், அதாவது 18வது அத்தியாயம், ஜும்மா நாளில் காஃப் சூராவை ஓதுபவர் அடுத்த 8 நாட்கள் வரை, அதாவது அடுத்த ஜும்மா வரை சகல குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜால் வந்து விட்டாலும் அவனுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த 2 விஷயத்தையுமே நம்ம வந்து சரிவர செய்யணும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் ஸலவாத் சொல்கிறது. நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் நம்ம மேலே 10 முறை வந்து அருள் புரிகிறான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பையும் நம்ம தவறவிடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.